இந்த நிலையில் கடந்த 24 மணி காலங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு சம்பவங்கள், குறிப்பாக ஈரான், அமெரிக்கா ஆகியவை நிகழ்த்தியிருக்கக்கூடிய சிறப்பு படைநகர்வுகள் தொடர்பான தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த நிலையில் தாக்குதலுக்கு முந்தைய உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் பார்க்கிற போது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு முந்தைய 24 மணி நேரத்தில் அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கு அருகில் ஈரான் ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டிருக்கிறது. மேலும் ஹோர்முஸ் நீர்நிலையில் கன்னிவெடிகளை வைப்பதற்காக ஈரானின் வேக படகுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் தரப்பிலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம், இது IBC தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர்க்கால நிலவரங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த பதற்றத்தை உருவாக்கி வருகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மிக மோசமான விளைவுகளை உலகத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய போரினுடைய தன்மைகளை இந்த மத்திய கிழக்கிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் ஈரானும் என்று சொல்லலாம். உலக நாடுகளுடைய நிம்மதியான வாழ்வை கெடுப்பதற்காக, உலக பொருளாதாரத்தை அதல பாதாளத்தில் தள்ளுவதற்காக இவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு போரிட்டு கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி காலங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு சம்பவங்கள், குறிப்பாக ஈரான், அமெரிக்கா ஆகியவை நிகழ்த்தி இருக்கக்கூடிய சிறப்பு படைநகர்வுகள் தொடர்பான தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஹோர்முஸ் நீரிணையில் வான்வெளி தாக்குதல் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயம். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்க வணிக கப்பல் ஒன்றை இலக்காக கொண்டு ஈரானின் 4 ட்ரோன்களை ஏவி வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதற்கு பதில் நடவடிக்கையாக அமெரிக்க இராணுவம் இந்த 4 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியதுடன் நிலப்பரப்பில் இருந்த ஈரானின் மற்றொரு ட்ரோன் ஏவுதளத்தின் மீது தாக்குதல் நடத்தி அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பண்டர் அப்பாஸ் நகரில் வெடிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. தெற்கு ஈரானுடைய பண்டர் அப்பாஸ் நகரில் அதிகாலை 1:30 மணியளவில் அடுத்தடுத்து 3 முதல் 4 பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருக்கிறது. இந்த வெடிப்புகளுக்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தற்காலிகமாக செயற்படுத்தப்பட்டிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்காவின் இழப்புகள் மற்றும் மறைக்கப்படுகின்ற உண்மைகள் தொடர்பான சில தரவுகள் வெளியாகி இருக்கிறது. அதிகரிக்கும் உயிரிழப்புகள், போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையிலும் அமெரிக்கா ஈரான் மோதலில் அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு எண்ணிக்கை இறப்பு மற்றும் காயம் 423ஆக உயர்ந்திருப்பதாக பென்டகன் தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் தி இன்டர்செப்ட் நடத்திய புலனாய்வின்படியாக பென்டகன் வெளியிடும் புள்ளி விவரங்கள் உண்மையான இழப்புகளை விட மிகவும் குறைவானவை என்று குறிப்பிடப்படுகிறது. உதாரணமாக USS ஜெரால்ட் போர்ட் கப்பலில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தினால் காயமடைந்த 200க்கும் மேற்பட்ட மாலுமிகளின் விவரங்கள், இன்னும் சில அதிகாரிகளின் மரணங்கள் அதிகாரபூர்வமான பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே நேரம் ஈரானுடைய எச்சரிக்கை மற்றும் அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது அமெரிக்கா மீதான விமர்சனம், அமெரிக்கர்கள் தங்களை போரினுடைய மூலமாகவோ அல்லது பொருளாதார தடைகளின் மூலமாகவோ வீழ்த்த முடியாமல் தற்போது பலவீனமான நிலையில் இருந்து ஒப்பந்தத்திற்காக கெஞ்சுகிறது என ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் தாக்கத்தை நிரூபிக்க ஏவுகணைகள், ஈரானுடைய ஏவுகணை வரும் காட்சி பொருட்கள் என்ற மேற்கத்திய நாடுகளின் வாதத்தை ஈரானின் சமீபத்திய பதில் தாக்குதல்கள் பொய்யாக்கி இருப்பதாக IRGC அதிகாரி முகமது அக்பர் யாத் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பாதையாக கருதப்படக்கூடிய ஹோர்முஸ் நீரிணையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலமாக மேற்கத்தைய நாடுகளின் பொருளாதார மற்றும் எரிசக்தி சந்தை மீது ஈரான் பெரும் செல்வாக்கை கொண்டிருப்பதாக அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தாக்குதலுக்கு முந்தைய உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் பார்க்கிற போது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு முந்தைய 24 மணி நேரத்தில் அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கு அருகில் ஈரான் ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டிருக்கிறது. மேலும் ஹோர்முஸ் நீர்நிலையில் கன்னிவெடிகளை வைப்பதற்காக ஈரானின் வேக படகுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் தரப்பிலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் தற்காப்பு தாக்குதல் என்று இது குறிப்பிடப்படுகிறது. இந்த அச்சுறுத்தல்களை தொடர்ந்து ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் கன்னிவெடிகளை வைக்கும் படகுகளை இலக்காக கொண்டு அமெரிக்கா தற்காப்பு ரீதியிலான வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை நடத்தியது என
அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு ஈரானுடைய தூதரகத்தினுடைய பதில், ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டித்திருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் வேளையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது ஐநா சாசனத்தின் விதிகளை மீறிய செயலாகும் எனவும், அமெரிக்காவின் நம்பிக்கையற்ற துரோகத்தளத்தை இது காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது. தங்களின் தாய் நாட்டை பாதுகாக்க ஈரான் எந்தவொரு தீங்கான செயலுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கும் என எச்சரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதே நேரத்தில் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய செய்தி வெளியாக இருக்கிறது. இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக கருதப்படுகிறது. தெற்கு ஈரானில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஒரு விடயம் விளங்கவில்லை. தெற்கு ஈரானில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் தாக்குதல் நடத்திய கப்பல்களை எதிர்த்து தாக்குதல் நடத்தலாம். ஏன் இன்னொரு பக்கமாக தாக்க முடியும்? ஈரான் தான் பெரிய பாதுகாப்பு வலையமைப்பை கொண்டிருப்பதாக, அதிநவீன தாக்குதல் திறனை கொண்டிருப்பதாக சொன்னால் ஏன் தாக்குதல் தொடர்பிலே சம்பந்தம் இல்லாத தனித்திருக்கின்ற இராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும்? போர்க்களத்தில் போர் செய்தால் பதிலடிதான் கொடுக்க வேண்டுமே தவிர ஏன் இப்படியான தாக்குதல்களை செய்துவிட்டு தன்னுடைய அசுர பலத்தை நிரூபிக்க காட்டுகிறதா ஈரான் என்கின்ற கேள்வி சிலரால் கேட்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை பண்டர் அப்பாஸ் விமான நிலையம் அருகே அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலாக வியாழக்கிழமை அதிகாலை உள்ளூர் நேரப்படி 4:50 மணிக்கு இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறியிருக்கிறது. குவைத்தில் பதில் தாக்குதல் அமெரிக்க தளம் அமைந்துள்ள துல்லியமான இடம் வெளியிடப்படவில்லை என்றாலும் வியாழக்கிழமை காலையில் தங்கள் நாடு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொண்டதாக குவைத் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஒப்பந்தத்தில் முறிவு அச்சுறுத்தல், அதாவது இந்த தீவிரமான மோதலால் அமெரிக்கா டெஹ்ரான் இடையேயான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முறியும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. 60 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை நீடிக்கும் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த 4 நாட்களிலேயே இந்த யுத்தம் மூண்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். இந்த நிலையில் பாரசீக வளைகுடாவிற்குள் ஈரானிய அதிகாரிகள் அனுமதியின்றி நுழைய முயன்ற 4 கப்பல்களை ஈரானிய கடற்படை ஹோர்மோஸ் நீர்நிலையில் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. எச்சரிக்கைகளை மீறியதால் எச்சரிக்கை சூடு நடத்தப்பட்டு அந்த கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அமெரிக்க எண்ணெய் டேங்கர் அச்சுறுத்தல், அமெரிக்கா எண்ணெய் டேங்கர் ஒன்று தனது ரேடார் அமைப்பை அணைத்துவிட்டு ஹோர்மோஸ் நீரிணையை கடக்க முயன்ற போது IRGC கடற்படை அதனை கண்டறிந்து எச்சரிக்கை சூடு நடத்தி திருப்பி அனுப்பியிருக்கிறது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் பண்டர் அப்பாஸ் அருகே உள்ள மக்கள் வாழாத வெறிச்சோடிய பகுதியில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். வளைகுடா பகுதியில் ஏற்பட்ட இந்த திடீர் மோதல்கள் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் சந்தை உடனடியாக பாதிப்படைந்தது. வியாழக்கிழமை அதிகாலை வர்த்தகத்தில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 2% உயர்ந்து ஒரு பெரல் $96 அதிகமாகவும், அமெரிக்காவில் வைட் கச்சா எண்ணெய் விலை 2% உயர்ந்து பெரல் $90 அதிகமாகவும் வர்த்தகமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்க வணிக கப்பல் ஒன்றை இலக்காக கொண்டு ஈரான் ஏவிய 4 தற்கொலை ட்ரோன்களை அமெரிக்க இராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. 5வது ட்ரோனை ஏவ தயாராக இருந்த பண்டர் அப்பாஸில் உள்ள ஈரானிய நிலத்தடி கட்டுப்பாட்டு மையத்தின் மீதும் ட்ரோன் ஏவுதளத்தின் மீதும் அமெரிக்கா தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் போரின் காரணமாக அமெரிக்க இராணுவ வீரர்களின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை, இறப்பு மற்றும் காயம் உயர்வடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தி இன்டர்செப்ட் அறிக்கையின்படியாக பென்டகன் தனது உண்மையான இழப்புகளை மறைப்பதாக குற்றம் சாட்டுவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஹோர்மோஸ் நீர்நிலையின் 4 எண்ணெய் டேங்கர்களினுடைய வழிவரைப்பு, அதாவது அனுமதியற்ற நுழைவு, ஈரானிய அதிகாரிகளுடைய முறையான ஒருங்கிணைப்பு அல்லது அனுமதி பெறாமல் ஹோர்மோஸ் நீரிணையை கடக்க முயன்ற 4 வணிக கப்பல்களை, எண்ணெய் டேங்கர்களை ஈரானிய கடற்படை இடைமறித்திருக்கிறது. ஈரான் தஸ்னிம் செய்தி நிறுவனத்தினுடைய செய்திப்படி ஆரம்பத்தில் அளிக்கப்பட்ட எச்சரிக்கைகளை அந்த படகுகள் புறக்கணித்ததால் ஈரானிய படைகள் எச்சரிக்கைகளை சூடு நடத்தி இருக்கிறது, வார்னிங் சூட்ஸ் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அவை பாரசீக வளைகுடாவிற்குள் நுழைவதற்கு முன்பே பின்வாங்கி திரும்பி செல்ல நேரிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரேடாரை அணைத்துவிட்டு வந்து அமெரிக்க டேங்கர், அமெரிக்க எண்ணெய் டேங்கர் ஒன்று தனது ரேடார் அமைப்பை அணைத்துவிட்டு ஹோர்மோஸ் நீரிணையை கடக்க முயன்றதாக ஈரான் இராணுவ தரப்பு குற்றம் சாட்டியிருந்த விடயம். இது தொடர்பாக நாங்கள் இதற்கு முன்பு பேசியிருந்தோம். இந்த நிலையில் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இதனை தடுத்து எச்சரிக்கை சூடு நடத்தியதாக அந்த டேங்கர் நிறுத்தப்பட்டது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் தெற்கு ஈரானின் பண்டர் அப்பாஸ் பகுதியில் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடியதும் உங்களுக்கு தெரியும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம், இந்த தாக்குதல் தற்போதைய தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முற்றிலும் முறிக்கும் நிலைக்கு தள்ளியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பென்டகனின் புள்ளி விவரங்களின்படி முதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும்
அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே உலகம் ஒரு மிக மோசமான காலத்தை எட்டியிருக்கிறது என்பதும், அந்த காலத்தினுடைய விளைவாக மக்கள் எதிர்கொள்ளப் போகின்ற பிரச்சனைகள், உலக நாடுகள் எதிர்கொள்ளப் போகின்ற பிரச்சனைகள் மிக அதிகப்படியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஈரானில் இப்படியான நகர்வுகள், குறிப்பாக அமெரிக்காவினுடைய கப்பல் ஹார்முஸ் நீரிலையை கடக்க முயன்றது, 4 டேங்கர்கள் கடக்க முயன்றது, அவை சுட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் ஈரான் சொல்லுகிறது அமெரிக்கா கெஞ்சுகிறது என்று சொல்லி, அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்கிறார், நாங்கள் சகல வல்லமைகளோடும் இருக்கிறோம், நாங்கள் ஈரானுடைய வான்படை கடற்படைகளை அழித்திருக்கிறோம், ஆகவே நாங்கள் தான் பேரம் பேசுகின்ற சக்தி என்று. ஆக 2 தரப்புகளும் தங்களை உயர்வாக கூறுகின்ற ஒரு நிலையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் பாதிப்பு என்ன? ஈரான் தொடர்ச்சியான இராணுவ கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா உண்மையிலே ஒரு இராணுவ வல்லரசு, ஆனால் அமெரிக்காவினுடைய இராணுவ கையிருப்பு குறைவடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த போரினுடைய வெற்றி ஈரானுடைய பக்கமா அமெரிக்காவினுடைய பக்கமா என்ற கேள்வி தொடர்ந்தும் மர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை ரஷ்யா சீனாவினுடைய உதவி இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை அது ஒரு இராணுவ சர்வதேச வல்லரசு, இஸ்ரேலோடு சேர்ந்திருக்கிறது. இஸ்ரேலும் ஒரு இராணுவ வல்லரசு. ஆகவே இவர்களுடைய இந்த போட்டி உலகத்தினுடைய அமைதியை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் உண்மையாகும். நன்றி உறவுகளே. தொடர்ந்தும் ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். உங்களுக்காக தொடர்ச்சியான தரவுகளை தர காத்திருக்கிறோம். நன்றி. மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.